Pradeep Smiley. ஹலோ கைஸ், போன வாரம் என்ன வீடியோ பாத்தீங்கன்னு நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட வந்து கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து நான் போன வாரம் வீடியோவே போடல. எனிவே பாஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ அதை பத்தி நம்ம பேச ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. பட் இப்போ இப்படி நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. வீடியோ இருக்கு, எங்கேயோ போறோம். திருட்டு பயலே வந்துட்டியா? 2025 எண்ட்ல இருக்கும். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி டிசம்பர் 29th அண்ட் ஐரானிக்கலி லாஸ்ட் இயர் டிசம்பர் 29th நாங்க வந்துட்டு இருக்கோம் ட்ரிப்ல இருந்து. இந்த தடவை இந்த இயர் இன்னைக்கு வந்து ட்ரிப் ஆரம்பிக்கிறோம். தி ட்ரிப் மேட் இட் அவுட் ஆஃப் தி குரூப் சாட் அப்படின்னு சொல்ற இது வந்து ஃபைனலி நடந்திருக்கு. ஆனா இப்ப நான் போற குரூப் கூட மட்டும்தான் இந்த ட்ரிப் பத்தி நான் வந்து பிளான் போட்டதே கிடையாது. ஏன்னா பிளான் போட்ட குரூப்ஸ் எல்லாமே இவ்வளவு பக்கம் வந்து கை நழுவி போயிருச்சு. சோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் குரூப். சுத்தி வராங்க என்ன இது? nevertheless my favorite group. so எங்க போக போறோம், என்ன ஆக போகுது, அதெல்லாம் வந்து நீங்க எங்க பார்க்கணும், அங்க போய் தான் பார்க்கணும். so stay tuned. 2025 வெகேஷன் எங்க போறோம் பார்க்கலாம். டெஸ்டினேஷனுக்கு வரல. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த என்னோட அந்த ட்ரிப் காட் அவுட் ஆஃப் தி சாட் அந்த குரூப் வந்து நான் காமிச்சே ஆகணும். லாஸ்ட் இயர் நாங்க டெல்லியில இருந்தோம். என்னெல்லாம் பாத்தீங்க? நல்லா இருந்துச்சு. சூப்பரா. நீங்க சொல்லுங்க எங்க போயிட்டு இருக்கோங்கறத பேர் சொல்லாம சொல்லணும்னா அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? It's a tourism place from Goa. சொல்ல கூடாதுன்னு சொல்றேன். கடுப்பேத்ரார் மயிலாட். போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு 11 பீச். அதையும் தாண்டி நிறைய பீச் சொல்றேன். நிறைய பீச் டோட்டலா இருக்கு. உங்களை வந்து நான் நடக்க வைக்க போறேங்கறது நினைச்சு பயமா இருக்குதா? ஆமா. அந்த வண்டி வந்து நம்ம எடுக்கலாம். அந்த வண்டியில வர்றதுக்கு நீங்க சங்கடப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. எஸ் கைஸ், வந்துட்டோம், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எப்படி நான் காமிப்பேன், எங்க நான் காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை கைஸ். பட் எஸ், நம்ம வந்து இப்போ திவிம்ல இருக்கோம். திவிம் கோவாக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்க கோவால வந்து கொஞ்சம் மப்புசான்னு ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். துல்சி வெஜ் ரெஸ்டாரண்ட், ரியலி குட். ஐ மீன் டேஸ்ட் எல்லாம் நம்ம அளவுக்கு இல்லை. பட் காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். சோ மப்புசா வந்தீங்கன்னா கண்டிப்பா துல்சி கேஃபேக்கு போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்க ஆக்சுவல் ஸ்பாட்க்கே நீ போயிட்டு நான் வந்து சொல்றேன். ஆயுதத்தை வந்து நம்ம எடுத்துட்டோம். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நாங்க எங்க வந்திருக்கோம்னா கேரம் பீச், அங்கதான் வந்திருக்கோம். ஸோ அங்க ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் இது நடக்குது, வாட்டர் ஸ்போர்ட்ஸும் நடக்குது. அண்ட் திஸ் இஸ் பேசிக்கலி இது பக்கத்துல தான் வந்து மகாராஷ்டிரா பார்டர் இருக்கு. ஸோ இங்க இருந்து அப்படியே நம்ம மும்பை போறதுன்னா அப்படியே கடல்ல நடந்தே போயிடலாம். மும்பை ஜோக் இல்லையா? அந்த கேவ் எங்க இருக்குது? அங்க ஒரு கேவுக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டோம். இதுதான் அந்த கேவ். This cave one. This cave. அத பார்க்கல சக்தி இருக்காங்க. எவ்வளவு நண்டு தெரியுமா சார்? பாத்துலாம் ஓடுது. ஃபுல் டைம் vlogger மாதிரி தான் இருக்கு. நான் போக அப்படியே எடாமா சொல்றாரு. அப்படியே இப்படி வா, இப்படி வா. Hey guys, so என்னடா எனக்கு மறந்தே போச்சு. கேரம் பீச் வந்து
அங்க ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குன்னு அங்க போய் அது வந்து ஹிடனா தான் இருக்கணும். எவ்வளவு தூரம் நான் வந்து அந்த அந்த பீச்சை கவர் பண்ற கேப்ல என் பிளான் படி ஒரு 4-5 ஸ்பாட் போட்டிருந்தேன். அந்த ஒரே இடம் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. அதை ஹிடன் ஸ்பாட்டை ஹிடனா வைத்துக் கொள்ளுங்கள் என்று கல்லடியில் எழுதி விட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஆரம்போல் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து இங்கே ஹிடன் ஸ்பாட் இல்லை, ஆனால் இங்கே ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க, ஸ்வீட் ஸ்பாட். ஸோ அந்த ஸ்பாட் என்னங்கிறத போய் தேடலாம். கொஞ்ச நேரம் எனக்கு ரெஸ்ட் வேணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சில்லிங். அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க, போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம். ஆரம்பக்காரனும் ஆரம்பிச்சுட்டான். ஏதோ ஸ்வீட் வாட்டர் லேக்குன்ட்டு திரும்பி நாங்கள் அங்கேருந்து நடந்து 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 வந்தா இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரியல. இங்கே அழகிய கடல் இருக்கு, அழகிய பாறைகள் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் இங்கே எதுவும் ஒரு லேக்கு மாதிரி எதுவும் தெரியலையே. இதே பழப்பா போச்சு இருக்கு. பியூட்டிஃபுல் ஸ்டே கைஸ். இதுதான் நாங்கள் வந்து தங்கி இருக்கிற ஸ்டே. ரியலி குட். ஆனால் இங்கே ஒன்றுமே பண்ண மாட்டோம், வெளியே தான் போகிறோம். காய்ஸ் குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்னா கேசினோ போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து கேசினோ கிளிப்ஸ் தான். ஸோ அங்கே வந்து என்னென்னா டின்னர் அண்ட் தென் கேசினோ, நம்ம கொஞ்சம் விளையாடுற கேசினோ வந்து அந்த நாங்கள் போட்ட பேக்கேஜில் வந்து கிடச்சிது. ஸோ அந்த கேசினோ இதுலேயே வந்து நிறைய கேசினோஸ் இருக்குது. டெல்டின்கிற ஒரு குரூப்போட நிறைய கேசினோஸ் இருக்குது. டெல்டின் ராயல், டெல்டின் ஜாக், அதுக்கப்புறம் கிங்ஸ் கேசினோ, அதெல்லாம். அதுக்கப்புறம் மெஜஸ்டிக் ரைட், டோட்டலாக வேறு டிஃப்ரெண்ட் கம்பெனி, பிக் டேடி, அதெல்லாமே இருக்குது. வந்து டின்னர்லாம் வந்து அன்லிமிட்டட், என்னன்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கேசினோ போயிருந்தேன். கேசினோவில் வந்து எனக்கு ஒன்றுமே விளையாட தெரியாது. ஆனாலும் நான் போய் 3 காயின், நாங்கள் 3 டோக்கன் வாங்கினதுனால ஒரு 3 ஸ்டார்டிங் காயின்ஸ் ஓடிசிங்கிறது வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம விளையாண்டு நம்ம இது பண்ணலாம். போய் ஃபஸ்ட்டு ஒரு கேம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் சரி ஒரு ஈஸி கேம் போயிட்டு சரி ஒரு நமக்கு வந்து ஈஸி கேம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆக்சுவலாக கேசினோவில் வந்து வீடியோஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ குடன்ட் கவர் எனிதிங். எடுத்ததையும் வந்து டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதை நான் ரீஸ்டோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நான் விளையாண்ட ஈஸி கேம் என்னென்னா, ஒரு காயினை வச்சு ஒரு கார்டு அவங்க போடுவாங்க, நமக்கு ஒரு கார்டு போடுவாங்க, அவங்களுக்கு ஒரு கார்டு போடுவாங்க. நமக்கு போடுற கார்டு வந்து பெரிய அதிக நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரி நான் வந்து 3 அட்டம்ப்டில் 2 தடவை ஜெயிச்சு 500 ரூபா காயின் 2 தடவை வாங்கினேன். அதோட நிறுத்தி இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம பேராசை கிட்டின். சரி அந்த 500 காயினையும் வச்சு வேணால் இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அந்த 500 காயினை வச்சேன். ஐ லாஸ்ட் இட். அப்புறம் சரி ஓகே நம்ம வந்து வந்துடுவோன்னு சொல்லிட்டு அது 500 ரூபா காயினோட வந்துட்டு கேஷியர் கிட்ட கொடுத்து அது 500 ரூபாவை மாற்றிட்டேன். ஸோ நான் கேசினோவில் ஜெயிச்சது 500. ஸோ கடவுளே. ஸோ ஒரு ஸ்பிளிட் செகண்டில் வந்து நம்ம மைண்ட் எப்படி வேலை செஞ்சது, பேராசை எப்படி வேலை செஞ்சதுங்கிறத பார்க்குறதுக்கு இது ஒரு அட்டம்ப்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டே 2. இன்றைக்கி வந்து திரும்பி நான் அதுதான் சொன்னேன், ஐட்னரியெல்லாம் நான் விட்டுட்டேன். இன்றைக்கி என்னெல்லாம் கவர் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி கவர் பண்ணுவோம். ஸோ இன்னொரு முக்குக்கு வந்துட்டோம் கைஸ். இது வந்து கொஞ்சம் பழனி படிக்கட்டுகள் மாதிரி நிறையா படிக்கட்டுகள் உள்ளன. எங்க மேலே போயிட்டு நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். கோவான்னு சொன்னா ஒரே ஃபாரினர்ஸ், ரோட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. மன்னார்காடு நீங்கள் வந்து ஆனகட்டி வழியில் மன்னார்காடுக்கு போயிருந்தீங்கன்னா மேலே ஏறி 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 இறங்கும். அதே தான் இங்கே ஒவ்வொரு பிளேஸுக்கு போகிறதுக்கும் அதே பொழப்பு தான். வழக்கம் போல எங்கள் அம்மா வந்து ஓகே போயிட்டு வாங்க பாபா அல்சு டவுன் அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டாங்க. நானும் எங்கள் அப்பா மட்டும் இப்போ மேலே போயிட்டு போகிறோம்.
ஸோ சப்போரா ஃபோர்ட்டுக்கு வந்துருக்கோங்க. சப்போரா ஃபோர்ட் வந்து ஃபேமஸ் தில் சாதா ஹே 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு படம், நல்ல படம், ஃபீல் குட் மூவி. அதுல வந்து நம்ம ஆமீர் கான், அப்புறம் ஆமீர் கான் அண்ட் சைஃப் அலி கான் எல்லாம் வந்து கூட நடிச்சிருப்பாங்க. வந்து நம்ம அஞ்சுனா பீச், அதுக்கப்புறம் வந்து பேக்டோர் பீச் எல்லாம் வந்து அப்படியே வந்து அட்ஜஸ்டண்டா வந்து ஒட்டிக்குதுங்க. ஸோ நான் இங்க இருந்து மேல இருந்து இந்த 2 பீச்சையும் நான் பார்த்துட்டேன். என்னால் திரும்பி கீழே போக முடியாது, பீச் கிட்ட போக முடியாது. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்னைக்கு வந்து நியூ இயரை ஒட்டி கோவால நாங்கள் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டே ஆஃப் கோவா. என் பிளானிங் படி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம நார்த் கோவாவும் அப்புறம் வந்து சென்ட்ரல் கோவாவும் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டேல நார்த் கோவால விட்ட இடங்களை எல்லாம் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேர்ட் டே வந்து சவுத் கோவா, இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் செரின் அட்மாஸ்பியர், பயங்கரமான பீஸான ஆம்பியன்ஸ். ஸோ தேர்ட் டே அதை கவர் பண்ணிட்டு அப்படியே கிடைக்கலாம். உனக்கு எரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். நான் போட்ட பிளான் படி நடக்கவே இல்லை, அப்படியே என்னெல்லாமோ மாறி. பட் இதுல இருந்து நான் இந்த இயர்ல நான் என்ன கத்துக்கிறதா, அந்த அடாப்டபிலிட்டிங்கிறது வந்து நார்மலாவே நம்ம கத்துக்கிறோம். பட் இது வந்து ஒரு பயங்கரமான அடாப்டபிலிட்டி. பிளான் வந்து மாறுவோம் டக்கு டக்கு. அதுக்கப்புறம் எங்க நம்ம போறோம், அது பக்கத்துல அப்படி இப்படின்னு பண்ணி 2 வரைக்கும் வந்துட்டோம். நேற்று பாகாவி சில் நியூ இயர் கொண்டாடிட்டு ரூமுக்கு வந்து படுத்ததுதான் தெரியும். எப்ப தூங்குனதே எதுவும் ஒண்ணுமே தெரியாது. ஸோ பாகா இஸ் வெரி ஹாப்பனிங் பிளேஸ். நேற்றெல்லாம் வந்து எதையா ஹராமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு 7 வரையும் குழம்பு அப்படிலாம் கிடையாது. ஒரு லோக்கல் கோவாவோட நம்ம பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் வந்து நமக்கு ஃபாரின் மாதிரி. அந்த அளவுக்கு லோக்கல் அவ்வளோவா மெயின்டெனன்ஸ் கிடையாது. ரோட்ஸ் ஆர் லைக் வெரி பேட், நேரோ. நம்ம பீச்சஸ் அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் போனா the views those are great, but the city is still like bit underdeveloped நான் சொல்லுவேன். கோயம்புத்தூர் நமக்கு எங்க போனாலும் கோயம்புத்தூர் வந்து சொர்க்கம் தான். ஸோ எஸ், ஃபைனலி நியூ இயர். இன்னைக்கு நம்ம சில வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கலாம் இருக்கோம். இதுக்கு வேற இனி அங்க வரைக்கும் போகணும். எப்படி இருக்க போகுது என்ன எதுன்னு தெரியல. பட் I will see what it is. ஸோ வந்தாச்சு கைஸ். இப்போ இங்கே தான் வந்து நம்ம ஸ்கூபா வந்து போகணும். அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ எஸ், இங்கே வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ 10 மினிட்ஸில் வந்து இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீழே வந்து ப்ரெஷர் வந்து பயங்கரமான ப்ரெஷர். காரெல்லாம் வந்து ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தோம். கீழே போய் நான் லேண்ட் எல்லாம் வந்து கம்மி தான். ஸோ கீழே என்ன பார்த்தா நம்ம காதில்
ப்ரெஷர் மட்டும் தான் வந்து ஈக்குவலைசேஷன். அதை வந்து எங்களுக்கு வந்து வீடியோ பார்த்து காட்ட சொன்னாங்க. நிறைய வீடியோ பார்க்கும்போது அதெல்லாம் பண்ண முடியும்னு தோணலை. பட் ஏதோ போய் கீழே தொட்டு கொஞ்சம் போட்டோ எல்லாம் guys, we saw the dolphins வந்து பார்த்தாங்க. வெளிக்கிறதுக்குள்ள சண்டை கேட்டு முடியும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஜெட் ஸ்கி ரைடு பண்ணுவோம். லாஸ்ட்டாக போன வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டுக் அன் என்டையர் டே. ஸோ வந்து நான் போட்டிருந்த பேக்கேஜில் வந்து தேல் பி லைக் டேக்கிங் பீப்புள் இன் பேட்சஸ். ஒரு 10 மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு 4:30 கொண்டு வருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு என்டையர் டே வந்து போயிடும். ஸோ நியூ இயர் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோமோ அதில் தான் வந்து நம்ம ஃபுல் இயரும் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இருந்திருக்கேன். ஐ ஹோப் இன்னும் நிறைய வாட்டர் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து நான் இந்த இயரில் போவேன்ட்டு நம்புகிறேன். மேனிஃபெஸ்டிங் தேட். ஆஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் திங் அபவுட் ட்ராவலிங், நிறைய பீப்புள் பார்க்க முடியும். நிறைய பீப்புள் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயங்களாக நான் பார்ப்பேன். லைக் அங்கே ட்ரெயினில் போகும்போது ஒரு லக்ஷ்மதீப் ஏரியாவிலேருந்து இருக்கிற ஒரு ஃபேமிலி இருந்தது. த லாங்குவேஜ் தே ஸ்போக் வாஸ் ஜெஸ்ரின்னு ஒரு லாங்குவேஜ். ஐ நெவர் ஹர்ட் ஆஃப் தேட். தென் ஐ ட்ரை டு ரிசர்ச் அபவுட் தட். அப்போ வந்து லக்ஷ்மதீப் சைடில் இருக்கிற ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி, மலையாளம் ப்ளஸ் அரபிக் அண்ட் அது அவங்க பேசும்போது அது எல்லா பாஷையும் பேசுகிறதுக்கு, ஆனால் இன்னும் ஒன்றும் புரியல. சேம் கோஸ் ஃபார் கோவா, கொன்கனி, அவங்க அந்த பாஷையும் ஏதோ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு ஹமாம்கே ரீன் கோட்டுங்கிற மாதிரி நாங்கள் வந்து தப்பிச்சிட்டோம். தென் இட் வாஸ் குட் ரெஜுவினேஷன், ரியலி நீடட் பட் அலைச்சல் தான். அதுக்கு வந்து நம்ம இனி என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும்னு தெரியல. எங்கே வந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்லேருந்து எக்ஸாக்டான ஸ்பாட்டுக்கு போகணுன்னா கொஞ்சம் நடந்து ஆகணும். ஸோ ஐ ஹோப் இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 years கழிச்சு பார்க்கும்போது we would have achieved that. And அப்படிங்கிற நம்பிக்கையில் ஐ ஹோப் the new year is treating every one of us well. And thank you. So stay tuned until next video. இது just unmuted powered by ஹிஸ்டரியில என்ன சொல்லிருக்காங்கன்னா கோவா ஒரு ஃபாரின் நாடாண்டா. அது ஒரு ஐலாண்டு, சுத்தி தண்ணி, ஒரே பீச்.